வணக்கம். உங்கள் பேர்? சுவாமி ஆத்மானந்தா. சரி, இது எங்கே இருக்கு? சேலத்தில் நாமமலை அடிவாரத்தில், அம்மாப்பேட்டை பகுதி நாமமலை அடிவாரம், அதில் சுரபி கோசாலான்ற இடத்துலேருந்து இப்போ பேசிட்டு கவ் யூரியன். ஓகே. இந்தியன் கவ் யூரியன். கவ் யூரியன் பியூரிஃபை பண்ணுறது. என்னென்ன பண்ணுவீங்க சார்? பியூரிஃபைன்னு என்ன பண்ணுவீங்க? டிஸ்க்ளூஷன் பண்ணுறது. இதுக்கு நம்ம எதுக்காக பயன்படுத்துகிறோம்? இது பேர் என்ன? கோமுத்ரா அர்க்கா. கோமுத்ரா அர்க்கா. இது எதுக்காக நம்ம பயன்படுத்துகிறோம்? ஜென்ரல் டானிக் மாதிரி. டெய்லி எவ்வளோ சாப்பிடுங்க? நார்மலாக சாப்பிட்றது ஒரு நாளைக்கு ஒருத்தர் ஒரு 10 ml எடுத்துக்கலாம். டிசீஸ் எதாவது இருந்ததுன்னா அதுக்கு தகுந்த மாதிரி பர் டே 50 ml வரைக்கும் சஜஸ்ட் பண்ணுறோம். சரி, நீங்கள் சேல்ஸ் பண்ணுறீங்க? இது உண்டு. என்ன ரேட்டுங்க? பர் லிட்டர் 500 rupees. ஓ, கவுடங்லேருந்து. கவுடங்லேருந்து ப்ரிப்பேர் பண்ண சோப்பு. இது எப்படி ப்ரிப்பேர் பண்ணீங்க? இது கூட முல்தானி மட்டின்ற ஒரு மண். ஓகே. காவி மண், வேப்பில, அதனோட காம்பினேஷன் நம்ம ப்ரிப்பேர் பண்ணுறோம். எல்லாம் இயற்கை மூலிகைகள் தான். கண்டிப்பாக இதில் எதுலையுமே கெமிக்கல் கிடையாது. எந்த கெமிக்கலும் எதுலேயுமே கெமிக்கல் கிடையாது. சரும நோய்களுக்கு எல்லாத்துக்குமே இது நல்ல இது என்ன ரேட் ஆகுது? 30 rupees பர் பீஸ். ஓகே. இது வந்து நம்ம தலைக்கு போகிற ஷாம்பு, தலைக்கு கேசத்துக்கு. இது எதுலேருந்து செய்யறது? கோமுத்திரத்துலேருந்து செய்யறது. அர்க்கா. அர்க்காவுக்கு இதுக்கு என்ன வித்தியாசம்? டைரக்ட் கோமுத்திரம். சரி. இது கூட சம் ஹெர்பல்ஸ் கூட ஆட் பண்ணிக்கிறீங்க. இது வந்து ஹேர் கிளீனிங்க்கும் முடி நல்லா ஹேர் ஃபாலிங் இருக்கிறவங்களுக்கு அது மெடிசனாகவும், அது மெடிக்கேட்டட், அது மெடிசனாகவும் அது யூஸ் ஆகுது. இது என்ன எத்தனை ml? 50 ml. எவ்வளோ ரேட்? 30 rupees. 30 rupees. இந்த ப்ராடக்ட்டில் வந்து உங்களுக்கு ப்ராடக்ட்டில் ஃபோம் வருதோ அது வந்து கெமிக்கல் தான். அந்த ஃபோமிங் ஏஜென்ட் தான் வந்து பாடியை, ஸ்கின்னை வந்து ப்ராப்ளம் பண்ணுறது. இந்த ஷாம்புல நமக்கு அந்த இது வராது, ஃபோம் வராது. சோப் ஆல்சோ, சோப்லேயும் வராது, ஃபோம் வராது. இது ரெண்டுமே டூத் பவுடர். ஓகே. ஒன்று நார்மல், இது மெடிசன். இது மெடிசன் சேர்ந்தது. இதுக்கு நார்மல் எதுக்கு யூஸ் பண்ணுறோம்? டெய்லி நம்ம பல் சுத்தம் பண்ணுறதுக்கு. சரி. பல் ப்ராப்ளம் ஏதாவது இருக்குது, சொத்தை ஈரு வழியாக இருக்கிறது, அந்த மாதிரி இருக்கிறதுக்கு அந்த நேரத்துக்கு மட்டும் இதை உபயோகப்படுது. மெடிக்கேட்டது. ஆமாம். இப்போ நம்ம இந்த பல் பொடியில் இந்த அது எதுலேருந்து தயாரிக்கிறோம்? சாணத்தில் இருந்து. அது சாணத்தை நம்ம முன்ன காமிச்சிங்க, அந்த சாணத்தை பவுட்ரு பண்ணி எரியை விட்டு கரியாக பண்ணி, அந்த கரியை வந்து நம்ம பவுட்ரு பண்ணி மூலிகைகள்லாம் நம்ம அதை சேர்த்து கலந்து போகும். ஆனால் அந்த ஸ்மெல், அந்த சாணத்து ஸ்மெல் வராது. நீங்கள் டெஸ்ட் பண்ணுங்க. இல்லை, யூஸ்வலாக நம்ம பொதுவாக என்னென்னா என்னென்ன சாணத்துக்கு கொண்டு போய் நல்ல கற்பூர வாசம் தான் கேன்சர் ஸ்மெல்லு. ஓகே 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 ஓகே. ஓ, இது வந்து பால் பேஸ். இது வந்து நம்ம நாட்டு மாட்டுடைய பால்ல இருந்து அது எப்படி ப்ரிப்பேர் பண்ணுவீங்க? அது கோமூத்திரம், பால், மூத்திரம், தேங்காய் எண்ணெய், நல்லெண்ணெய், எல்லாம் ப்ராசஸ் பண்ணி இந்த இது கொண்டு வந்துருக்கீங்க. மூலிகை வாசனை வருது. இது எதுக்கு நம்ம பயன்படுத்த? எல்லாத்துக்கும் தலைமுடிக்கு தேங்காய் எண்ணெய் தலைக்கு தடவுறீங்க. ஆமாம், அதுக்கு பதிலாக இது. ஓகே. ஹேர் கலர் சேஞ்ச் ஆகும். ஓ, வெள்ளை வராது, வெள்ளை முடி வராது. இருக்கிறவங்களுக்கு கூட கலர் மாறுது ஒரு சிலருக்கு. சரி. முடி பால்டு ஆனவங்களுக்கு கூட முடி முளைக்கிறதுங்கிறது இதில் ஆகுது. இதுதான். ஓ, இது பேர் மாலிஷ் ஆயில்னு. ஓகே. TML. சாமி, இது எவ்வளோ ரேட்? நான் பே பண்ணுறேன் கொஞ்சம். 75 rupees. இது வந்து மூட்டு வலிக்கு தானே? இல்லை, எல்லா வலிக்கும் மாலிஷ் பண்ணுறோமோ அது பண்ணி உடம்பு மசாஜ் பண்ணுறதுக்கு எல்லாத்துக்குமே பயன்படுத்திக்கலாம். மூட்டு வலிக்கும் பயன்படுத்திக்கலாம். இந்த என்னுடைய ஸ்பெஷாலிட்டி என்னன்னா, சாதாரணமாக எனக்கு பெயின் ரிலீவர் இன்னைக்கு இருக்கிறதெல்லாம் மார்க்கெட்டில் இருக்கிறது எல்லாமே நம்ம எந்த அளவுக்கு தேய்க்கிறோமோ அந்த அளவுக்கு குணம் தெரியும். இது தடவுனா போதும், அப்சர்வ் பண்ணிக்கும். துணி மேலே உடனே நம்ம போட்டுக்கலாம், ஒட்டாது, துணியில் ஒட்டாது. இது சரவங்கின்னு சொல்லிட்டு எல்லா மூட்டுக்கும் வலிக்க எல்லா மூட்டுக்கும் வருது, அதுக்கும் இந்த மாதிரி சொல்லலாம். அது வந்து உங்களுக்கு ரொமாட்டிக் ஆர்த்ரைட்டிஸ். ஆமாம் ஆமாம் ஆமாம். அதுக்கு வந்து அதோட தனியாக மெடிசன் இருக்கு. இந்த இதில் இதுவும் உபயோகப்படுத்தலாம். இன்டேக்கு இது வந்து உள்ளுக்கு இல்லை, வெளியே தடவுறது மட்டும்தான். நீங்கள் சரவங்கிக்கு உள்ளுக்கு சாப்பிட்றதுக்கு மருந்து இருக்கு. அது நம்ம கால்நடை ப்ராடக்ட் தயாரிக்கிறோம். இதனுடைய ரேட் என்ன? 75 rupees. 75 rupees.
இது நம்ம இது எதுன்னு தயாரிக்கிறோம் நம்ம? இது வந்து கவியூரின் வித் ஜிஞ்சிரி ஆயில், நல்லெண்ணெய். ஓ, அந்த காம்பினேஷனில் நம்ம பண்ணுறோம். தேங்க்யூ. தைலம் வந்து ஓ, இது எத்தனை ml? 10 ml இது. சரி, இதில் என்னென்ன காம்பினேஷன் நம்ம பண்ணுறோம்? ஏறக்குறைய இப்போ அந்த மாலிஷ் ஆயில் அது கூட இன்னும் ஒரு சில மூலிகைகள் சேர்த்து நம்ம பண்ணுறோம். இது வந்து தலைக்கு அப்படி லேசாக தடவி தலைவலி இந்த மாதிரிலாம் இருக்கு இல்லைங்களா, அதுக்காக அதுக்கு பண்ணுறோம். ஓ, அதாவது கெமிக்கல் இல்லாமல் எல்லாமே மாட்டினுடைய ஆரிஜின் வந்து நேச்சுரலாக பயன்படுத்துகிறோம், ப்ளஸ் மூலிகை நம்ம சேர்த்துக்கிறோம். இது எவ்வளோ ரேட் சொன்னீங்க? 10 ml 15 rupees. ஓகே. இதே ஃபேஸ் பேக் ஃபார் லேடிஸ். ஃபேஸ் பேக்கு நம்ம முக அழகுக்கு ஃபேஷியல் பண்ணுறாங்க இல்லையா? ஆமாம் ஆமாம். இது வந்து லேடிஸுங்களா ஃபேஸ் பேக்கு? ரெண்டுலேயும் வித்தியாசம் இருக்குங்களா? ஜென்ஸுக்கு ஒரு ஃபேஸ் பேக்கு, அதில் வந்து கஸ்தூரி மஞ்சள் இல்லை, இதில் இருக்குது. ஓ, பெண்கள் கஸ்தூரி மஞ்சள் சேர்க்கும் பொழுது முடி முளைக்காது. ஓ, ஸோ அதனால அந்த ரெண்டு காம்பினேஷன். இது நம்ம வந்து இந்த மாட்டுடைய கவுடன் தான் மெயின். இதில் மெயினாக நம்ம தயாரிக்கிறோம். அதோடைய வாசனை பொருட்கள் நம்ம தயாரிச்சிருக்கோம். ஓகே ஓகே. நல்லா இருக்கு. 50 rupees இது, 30 grams. இது வந்து வயிறுலேருந்து ஆசனவாய் வரைக்கும் இருக்கக்கூடிய உணவு பாதையில் ஏதாவது ப்ராப்ளம் இருந்ததுன்னா சரி பண்ணுறதுக்கான சூரணம். கவியூரின் பேஸு கூட கடுக்காய், பிஞ்சு கடுக்காய் சேர்த்துருக்கோம் இதில் பவுடரில். இது எவ்வளோ ரேட் ஆகுது? எவ்வளோ சாப்பிட்றதுக்கு? இந்த மலை சிக்கல் இந்த மாதிரி இருக்கிறவங்க இரவு நேரத்தில் ஒரு 2 ஸ்பூன் வெந்நீரில் சாப்பிட்டு சாப்பாட்டுக்கு அப்புறம். மீதி நார்மலாக வந்து ஒரு நாளைக்கு 1 ஸ்பூன் சாப்பிட்டாங்க. வயிறு பிரச்சனை எதுவுமே இருக்காது. வயிறு உப்புசம் அந்த மாதிரி இருக்கு, அதுவுமே சரியாயிருப்பாங்க இல்லையா? அந்த மாதிரி இது கம்ப்யூட்டர் சாமான் நம்ம தூக்கம். இதுக்கு சாமி சாணம் பேஸு. அக்னிஹோத்திரம் பண்ணும்போது என்ன எஃபெக்ட் இருக்குமோ அந்த எஃபெக்ட் இது ஒன்று பொருத்தி வச்சா இருக்கும். காரணம் என்னென்னா இது கூட சேர்ந்துருக்கிறது மரத்தூள், அரிசி, நெய், சாணம். அக்னிஹோத்திரத்துக்கு என்ன தேவையோ அது இதில் இருக்கு. இதனுடைய ஸ்மெல் என்னன்னு பார்த்தா யாகம் பண்ணும்போது என்ன அந்த புகை என்ன ஸ்மெல் வருமோ அந்த ஸ்மெல் இது வரும். அட்மாஸ்பியர் பியூரிஃபிகேஷனுக்காக இது. இது என்ன ரேட் ஆகுது? இது 12 stick 10 rupees. ஃபினைல் வித்தவுட் கெமிக்கல். இது வந்து நம்ம எதுலேருந்து தயாரிக்கிறோம்? இந்த இதை வந்து நம்ம கிருமி நாசினி வீட்டுக்கெல்லாம் பயன்படுத்துறதுக்கு, பாத்திரமுக்கு. அது மட்டும் இல்லை, ஒரு ஆப்ரேஷன் தியேட்டரில் வந்து 1 ஹவருக்கு ஒருக்கா ஃபினைல் ஸ்ப்ரே பண்ணணும். அதுக்கு வந்து இந்த நாங்கள் தயார் பண்ணுறது வந்து அக்செப்ட் பண்ணியிருக்காங்க. சரி சரி. இது ஓகே. இதில் என்ன நம்ம இதுலேயும் நம்ம பைன் மரத்தினுடைய பூவில் வந்து எக்ஸ்ட்ராக்ட் எடுத்து இதை பண்ணுறோம். அதுவும் ப்ளஸ் மாட்டுடைய மூத்திரம். இது விபூதி. இது ஒரு பெக்குலியாரிட்டி, ஸ்பெஷாலிட்டி இருக்குது. நீங்கள் சாதாரண விபூதிக்கு இதுக்கும் வித்தியாசம். சாதாரணமாகிறது விபூதி இல்லை. நீங்கள் என்ன பிராண்ட் உங்களுக்கு ரொம்ப ஃபேமஸானது? இல்லை, பழனி வாசனை பக்கத்தில் இருக்கக்கூடிய ஈரோடு சேஷாயி பேப்பர் மில்லினுடைய வேஸ்ட் ஆஷ் தான் அதுக்கடுத்து ரொம்ப ஃபேமஸானது. தெரியல, எங்களுக்கு தெரியல. அது சேலத்தில் தயாராகிற கல்மாவு, அதுதான் விபூதியும் கூட சேர்ந்து கலந்து வருது. திருச்செந்தூர் சைட்லலாம் கிடைக்கிறது எல்லாமே கிழிஞ்சல் சுண்ணாம்பு விபூதியாக நம்ம உபயோகப்படுத்துகிறோம். சாதாரணமாக கோயிலில் உங்களுக்கு விபூதி கொடுக்கும்போது நீங்கள் என்ன பண்ணுவீங்க? நெத்தியில் வச்சது போக வச்சது வாயில் போடுறது நமக்கு பழக்கம். கல்மாவை வாயில் போட்டால் என்ன ஆகும்? பிரச்சனை. அப்போ எவ்வளோ பிரச்சனையை நம்ம சேர்த்துட்டு இருக்கோம்னு பாருங்களேன். அதுக்கு ரீப்ளேஸ்மெண்ட்டு ரொம்ப ஈஸி மெத்தட். முதல்ல நீங்கள் பார்த்தீங்க, சாணத்துலேருந்து தயாராகக்கூடியது தான் நம்ம பார்த்த அந்த சாணம் கட்டி அதுலேருந்து ப்ராசஸ் பண்ணி வர இது விபூதியாக யூஸ் பண்ணுறோம். இது 1/2 kg பேக்கிங் நம்ம கொடுக்குறோம், 100 கிராம் பேக்கிங் நம்ம கொடுக்குறோம். 2 விதமாக. சரி. 1/2 kg எவ்வளோ? 100 rupees. சரி. 100 கிராம் 23 rupees. இந்த பாத்திரம் துளக்கும் தூள், இது 750 கிராம் 20 rupeesனு கொடுக்குறோம். அதையும் வேஸ்ட் பண்ணுறது இல்லை. ஓகே. எல்லாமே நேச்சுரல். எதையுமே டோட்டலாக வேஸ்ட் பண்ணாமல் நம்ம காசு பண்ணுறதுக்கு என்னென்ன வழியோ அது அத்தனையுமே இருக்குது. இது கோமூத்திரம், அதை ப்ராசஸ் பண்ணி ஐ ட்ராப்பு. இது கண்ணுக்கும் நம்ம யூஸ் பண்ணுறோமா? கோமூத்திரம் ப்ராசஸ் பண்ணி
நேரடியாக கோமூத்திரத்தை எடுத்து அப்படியே கண்ணில் அடிக்கலாம், ஒன்றும் ஆகாது, கண் பார்வை சுத்தமாக தெரியும். இந்த கவ்யூரினை வந்து பியூரிஃபை பண்ணல, நான் டிஸ்ட்ரிபியூஷன் தான் பண்ணியிருக்கேன். நான் எந்த ஒரு ப்ராடக்ட்டையும் உலகத்தில் பியூரிஃபை பண்ணுறதுக்கு இன்னொரு மெட்டீரியல் இருக்குது. ஒரு கவ்யூரினை வந்து பியூரிஃபை பண்ணுறதுக்கு ஒரு மெட்டீரியல் கிடையாது. இது உண்மை. நீங்கள் உங்களோட இதில் போடுங்க, இதை வந்து பியூரிஃபை பண்ணுறதுக்கு ஏதாவது வேறு மெட்டீரியல் இருக்கா? கைதேர்ந்த வைத்தியர்கள் யாராவது பதில் சொல்லணும். ஆயிரக்கணக்கான பேர் இந்த கேள்வியை கேட்டு வச்சிருக்காங்க, நெட்டில் இருக்கு, பதில் இல்லை. ஏன்னா வேறு மெட்டீரியல் கிடையாது. நம்பர் 1 மெட்டீரியல் இதுதான் அப்படிங்கிறது ப்ரூவ் ஆகும். தேங்க்யூ. கை குளிகை மாதிரி இருக்கு. கவ்யூரின் வந்து குளிகை நம்ம தயார் பண்ணிட்டோம். டிஸ்டில்டு பண்ணதுக்கு அப்புறம் அந்த ரெசிடியூஸ் இருக்கும். ஆமா, இது எதுக்காக சாப்பிடணும்? டயபெட்டிக் இருக்கு. டயபெட்டிக் இது கேக்குதுங்களா? கண்டிப்பா. இன்சுலின் பேஷண்ட் வந்து வீக்லி ஒன்ஸ் இது ஒரு டேப்லெட் அளவு கொண்டு வந்து நிறுத்திக்கலாம். டெய்லி எவ்வளோ சாப்பிடணும்? டிபெண்ட் அப்பான் த பேஷண்ட். இது வந்து சாதாரணமாக நான் சஜஸ்ட் பண்ணுறது வந்து மார்னிங் 2 டேப்லெட்ஸ், நைட்டு 2 டேப்லெட்ஸ் பிஃபோர் ஃபுட்டு எடுத்துக்க வேண்டியது. அப்போது இன்சுலின் லெவல் வந்து அவங்களுக்கு கொஞ்சம் சேஞ்ச் ஆகிறது தெரியும். அப்போது அலோபதியில் என்ன எடுத்துருக்காங்களோ அதனுடைய அளவு குறைக்கிறது, கொஞ்சம் கொஞ்சமாக குறைச்சிட்டு வந்து அது டோட்டலாக இல்லாமல் பண்ணுறது. பேரலாக இதை சாப்பிடணும். அப்புறம் இதை வந்து மார்னிங் 2 நைட் 2ங்கிறத மார்னிங் 1 நைட்டு 1ங்கிறது, அப்புறம் நைட்டு கட் பண்ணிடுறது, மார்னிங் 1, அது ஒரு நாள் விட்டு ஒரு நாள் 1, அப்படி கண்டினியூவாக டேப்பரிங் ஆஃப் டோஸ் அந்த குறைச்சிக்கிறது. இது என்ன ரேட்டு? எவ்வளோ குளிங்க? பெர் டேப்லெட் 3 rupees. இது பஞ்சகவ்யம். பஞ்சகவ்யம் எப்படி சார் தயார் பண்ணுறது? பசுவனுடைய மூத்திரம், சாணம், அதனுடைய பால், அதுலேருந்து எடுக்கக்கூடிய தயிர், அது தயிர்லேருந்து எடுக்கக்கூடிய நெய், இது 5 சேர்ந்தது பஞ்சகவ்யம். என்னென்ன ப்ரொபோர்ஷன், என்னென்ன விகிதாச்சாரத்தில் இருக்குது? இப்போ இது வந்து பஞ்சகவ்யம் சாதாரணமாக நாம் தினப்படி சாப்பிடணும், தினப்படி மிக்ஸ் பண்ணிக்கணுமா அப்படின்னா அதுக்கு ஒரு ரேஷியோ இருக்குது. இது வந்து எப்போ வேணாலும் கெடாமல் இருக்கிறதுக்காக இது தயார் பண்ணது. இது ஈக்குவல் ரேஷியோ. ஸோ இதில் சாணத்தை என்ன பண்ணுவோம்னா, சாணம் பாலை பிழிஞ்சு எடுத்துக்குவோம். இந்த பஞ்சகவ்யம் வந்து நம்ம சாப்பிட்றதுக்கு சொல்றீங்களா? யூஸ்வலாக பஞ்சகவ்யம் நான் கேள்விப்பட்டது வந்து விவசாய நிலத்துல பயிருக்கு பயன்படுத்துறதுக்காக பயிருக்கு பயன்படுத்துறதுக்குன்னு வந்தது கடைசி. என்னைக்கு ஆயுர்வேதம் வந்துச்சோ, ஆயுர்வேதம் வந்த நாள்லேருந்து இன்னைக்கு வரைக்கும் பஞ்சகவ்யம் ஆயுர்வேத மெடிசனாக இருந்துச்சு. இப்போ இது நம்ம சாப்பிட்றதுக்காக நம்ம செஞ்சிருக்கோம். இது காஸ்ட்லி ப்ராடக்ட் இதுதான். எவ்வளோ ரேட் ஆகுது? 100 ml 350 rupees நாங்கள் கொடுத்துருக்கோம். இது என்னென்னதுக்காக நம்ம அந்த என்னென்ன நோய் ப்ராப்ளம் எல்லாத்துக்குமே இது அருமையான மருந்து. நரம்பு சம்பந்தப்பட்டது. ஹார்ட் ப்ராப்ளத்துக்கு இது அருமையான, ஹார்ட் பிளாக் எல்லாம் இருக்கு இல்லையா, அதுக்கெல்லாம் இது அருமையான மருந்து. அதை நம்ம இங்கே வந்து கோஸ்டால இங்கே வந்து வாங்கிட்டு தான், வெளியில் எங்கேயும் காமர்ஷியலாக மார்க்கெட் இல்லை. எங்களுக்கு வந்து இங்கே கேட்குறவங்களுக்கு நான் தயார் பண்ணி கொடுக்குறேன். இப்போ நில் ஸ்டாக் இது கொடுக்கறதுக்கு நம்ம இது சோப்பு இப்போ நில் ஸ்டாக். எங்களுக்கு வந்து என்னை பொறுத்தவரை நான் தயார் பண்ணுறதுங்கிறத விட நிறையா பேர்த்த தயார் பண்ண வைக்கிறது தான் என்னுடைய. நீங்கள் அதுக்கு பயிற்சி கொடுக்குறீங்களா? ஆர்வமுள்ள விவசாயிகளுக்கு சொன்னாக்க எவ்வளோ நாளுக்கு பயிற்சி? 6 மாதத்துக்கு ஒருக்கா பயிற்சி கொடுக்குறோம். வருஷத்துக்கு 2 பயிற்சி. சரி. 2 நாள் பயிற்சி. கட்டணம், உணவுக்கு கட்டணம் வாங்கிட்டு நம்ம பண்ணுறோம். கடந்த மாதம் கூட ஏப்ரல் மாதம் 25, 26 நடந்தது. பசுமை விகடன், தமிழக விவசாயி, இந்த மாதிரி விவசாயம் சம்மந்தப்பட்ட பத்திரிகைகளில் இதில் தொடர்ந்து விளம்பரம் வரும். சரி. அந்த விளம்பரத்தை ஒட்டி தென் நெட்லேயும் நம்ம விஷயம் கொடுக்குறோம். அதுலேயும் விளம்பரம், அந்த விளம்பரத்தை பார்த்துட்டு வர்றோம். இப்போ இது எல்லா ப்ராடக்ட்டும் நம்ம அந்த 2 நாளில் பயிற்சி கொடுத்துருங்க. எப்படி செய்ய? மெடிசனல் ப்ராடக்ட்டு நம்ம சொல்லி கொடுக்குறது இல்லை. இந்த மெடிசனல் ப்ராடக்ட் உங்களுக்கு இன்னும் காமிக்கலை நான். சரி. ஏன்னா மெடிசன்ஸை யார் ஹேண்டில் பண்ணுறாங்களோ அவங்க வந்து அதை கற்றுக்கணும். எதுலேயுமே இதில் வந்து சைடு எஃபெக்ட் கண்டிப்பாக கிடையாது. 100க்கு 200% சைடு எஃபெக்ட் இல்லை. இருந்தாலும் கொடுத்து இதனால் பிரச்சனை வந்துருச்சுன்னு சொல்லக்கூடாதுங்கிறதுக்காக மெடிசனல் ப்ராடக்ட்ஸ் நம்ம ட்ரைனிங் கொடுக்குறது இல்லை. மற்ற பொருட்கள் ஜென்ரல் காஸ்மெட்டிக் ஐட்டம்ஸ் சொல்லிக் கொடுக்குறோம். விபூதி, இந்த மாதிரி பூஜா ஐட்டம்ஸ் செய்கிறது சொல்லிக் கொடுக்குறோம். இதை ஓரளவுக்கு செஞ்சாங்கன்னாவே அவங்க போதுமான அளவு பொருளாதாரத்தில் உயர முடியும். பசுமாடை வந்து பாதுகாத்துக்க முடியும். தன்னையும் பசுமாட்டை பேஸ் பண்ணி பாதுகாத்துக்க முடியும்.